ஸ்தோத்திரம். அ இந்த நாளிலும் அ ஒரு குறிப்பிட்ட ஒரு அ வேத பகுதி. அம் அது ம் அ அடிக்கடி எனக்கு அது கொஞ்சம் அதில உள்ள வசனங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரைட்டான சில வசனங்கள். நான் அடிக்கடி அது எம் அப்பப்போ அது திரும்ப போய் அந்த சாப்டர திரும்ப படிச்சு பார்க்கும்போதும், அ காட் வந்து அ நமக்கு உ வசனங்கள அதன் அர்த்தத்த நமக்கு தேவன் வந்து ஒவ்வொரு முறை அத திரும்ப போய் பார்க்கும்போதும், அது புதுசா ஆவியானவர் என்ன பண்ணுவார், நமக்கு அத இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ, அப்படி ஒரு சாப்டர நம்ம இன்னைக்கு நம்ம அந்த வசனங்கள வாசிச்சு, அத குறிச்சு நம்ம தியானிப்போம். ஆ கர்த்தர் அதன் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆ ரோமர் 8வது அதிகாரம். ஆ ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆம். இங்க வந்து என்ன பவுல் வந்து ஆம், நியாயப்பிரமாணத்த குறிச்செல்லாம் அவரு வெளிப்படுத்திட்டு, ஆம், நம்ம நம்ம இப்ப இருக்கிற தேவன் நம்மை அழைச்சிருக்கிற இந்த இந்த ரட்சிப்பை, இந்த இந்த இத குறிச்சு அவரு விளக்கி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்ன்னா, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆ அ பவுல் வந்து 2 கேட்டகரைஸ் பண்றாரு. ஆ எல்லாரையும். எப்படின்னா, மாம்சத்தின்படி நடக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது. ஆ வாக்கிங் இன் ஸ்பிரிட், வாக்கிங் இன் ஃப்ளெஷ் அப்படின்னு 2 என்ன பண்றாரு, நம்மளுடைய செய்கைகள இல்ல எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு, இந்த 2 கேட்டகரியில அவர் பிரிச்சிடுறார். ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறது அப்படின்னு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது நம்ம நம் அ கிறிஸ்து வந்து நமக்கு என்ன குடுக்குறார்? ஒரு பெரிய ஒரு விடுதலைய குடுக்குறார். ஆ நம்ம நம்ம விடுதலை ஒரு லிபர்ட்டி, ஒரு ஃப்ரீடம் அப்டின்னா, ஆ அ உலக பிரகாரமா ஒரு ஃப்ரீடம் இருக்கலாம். வேற ஒரு அ வேற நாட்டவங்க வந்து ஆ ம் ஒரு கண்ட்ரோல் பண்றது இருக்கலாம். ஆனா, என்ன நம்ம ஃப்ரீயா வந்து பேசுறது, நமக்கு நம்ம ஒரு தேசத்துல சுதந்திரமா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அது ஒரு ஃப்ரீடமு. ஆனா, இன்னும் எல்லா மனுஷங்களுக்கும் ரொம்ப பெரிய இன்னொரு ஒரு பெ அ பெரிய ஃப்ரீடத்த காட் நமக்கு குடுத்துருக்காரு. எதுன்னா, நம்மளுடைய மாம்சத்துக்கிட்ட இருந்து நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆ தேவன் நம்மளை விடுவிச்சிருக்கிறார். ஆ ஏசப்பா வந்து பூமிக்கு வந்ததே, நாம வந்து என்ன பண்ணியிருக்கோமா, நம்மளுடைய மாம்சத்தினால நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆ எல்லாருமே மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறாங்க. எல்லாம் மாம்சத்தின் படி நடக்கும்போது அவங்களால தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல. ஏன்னா, அந்த மாம்சத்துல பாவங்கிற அந்த அ அ அந்த பாவங்கிற இது இருக்கிறதுனால, அவங்களால நியாயப்பிரமாணத்த நிறைவேற்ற முடியல. அவங்க அவங்க வந்து என்ன பட்டுருக்காங்க, கட்டப்பட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து தேவனே என்ன பண்ணாரு, தம்முடைய குமாரனை இந்த மாம்ச சாயல்ல அனுப்பிச்சு, அ ஏசப்பா பாவமே இல்லாம ஜீவிச்சு என்ன பண்ணாரு, அந்த பாவத்தை போக்கும் பலியாக அவரை அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே ம் பாவத்தை என்ன பண்ணார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ, எல்லா விதமான இந்த கட்டையும் என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா அவர் மரிச்சதுனால, இந்த நம்ம நம்ம எல்லாரும் எல்லாரும் இந்த மாம்சத்தில கட்டப்பட்டிருந்த இந்த கட்ட வந்து ஏசப்பா என்ன பண்ணிச்சாரு? நமக்கு ஒரு சுதந்திரத்த, ஒரு விடுதலைய அவர் என்ன பண்ணியிருக்காரு? பெற்று தந்திருக்கிறாரு.
அப்போ நம்ம மாம்சத்தின்படி நம்ம கட்டப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கட்டப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு. ஸோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்ம கிட்ட நியாயப்பிரமாணத்தின் நீதி எங்க? நம்ம பாவம் செஞ்சிருந்தோம்னா நம்ம காட் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு, நம்ம விடுதலை ஆயிட்டோம்னா சரி, அப்போ பழைய செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எங்கன்னு கேட்டால் அந்த தண்டனை யார்கிட்ட இருக்கு? ஏசப்பா நமக்காக என்ன பண்ணிட்டாரு? அதை அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கான அந்த ப விலையை என்ன பண்ணிட்டார்? செலுத்திட்டாரு. அப்போ நாம வந்து நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் நமக்காக ஏசப்பா என்ன பண்ணிட்டார்? அவர் அதன் அதன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திச்சிட்டார். அதுக்கு வேண்டிய எல்லா பனிஷ்மெண்ட்ஸையும் அவர் பே பண்ணிட்டார். ஸோ நம்ம என்ன பண்ணல, நம்ம இனிமே என்ன எதுக்கு நம்ம இது பட தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தின் நீதியை நமக்குள்ள என்ன பண்ணிட்டார்? அவர் என்ன பண்ணிட்டார்? நிறைவேற்றிட்டார். அன்றியும் மாம்சத்தின்படி, ஆனா இது யாருக்கு இதை நிறைவேற்றுறாருன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, தோஸ் who are walking in spirit. அப்போ தேவன் வந்து அது எப்படி நம்மளை வந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களை நம்மளை எப்படி மாற்றுறாருன்னா பார்த்தீங்கன்னா, அன்றியும் ஆஹ், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ மெயினா அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது என்னன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் ஆவி, வாக்கிங் இன் ஸ்பிரிட், வாக்கிங் இன் ஃப்ளஷ், இது ரெண்டுக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னா அந்த சிந்தனை. அதாவது ஆவி வாக்கிங் இன் ஸ்பிரிட்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க வில் பி ஃபுல் ஆஃப் ஆக்குபைட் வித் வெறும் உலகத்திற்குரியவைகளையும் இல்லை அவங்க மாம்சத்திற்குரியவைகளை பற்றியும் தான் அவங்களோட சிந்தனைகள் இருக்கும். அவங்களால என்ன இருக்காது? ஆவிக்குரிய சிந்தனை இருக்காது. வாக்கிங் இன் ஸ்பிரிட்னா நம்ம ஆவிக்கேற்றப்பார நடக்கிறவங்கன்னா என்ன அதோட அர்த்தம்னா, நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குமா? ஆவிக்கேற்ற சிந்தனைகள் இருக்கும், ஆவிக்குரிய சிந்தனைகள், ஆவிக்கேற்றபடி நடப்பாங்க, ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாக்கிங் இன் ஸ்பிரிட்னாலே நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? நம்மளுடைய தாட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம எப்போ வந்து ஆவிக்குரியவர்களா சிந்திக்கிறவங்களா மாறுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க இங்க ஏன்னா இது தெளிவா சொல்ல அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை வந்து என்ன? மாம்சத்தின்படி சிந்திச்சா அது முடிவுல மரணத்துல தான் விடும். ஆனா ஆவியின் சிந்தை வந்து ஜீவனும் சமாதானமுமா. அப்போ எப்படி இந்த ஜீவன் இந்த சமாதானம் நமக்கு வருது? நம்ம எப்போ எப்போ வந்து நம்ம ஆவிக்குரிய சிந்தனைகளை உடையவர்களா மாறுறோம்? நம்ம எப்போ நம்ம ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களா நம்ம மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் ஆஹ் ஏன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். ஆஹ் அந்த ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து ஆஹ் வேதம் வந்து தெளிவாக சொல்லுது, மாம்ச சிந்தனை மரணம் அப்படின்னு சொல்லுது. மாம்சத்துக்குரியவைகளை மட்டும் சிந்திச்சுட்டு இந்த பூமியில் ஒருத்தவங்க வாழ்ந்து முடிக்கிறாங்கன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது? நித்தியத்துக்குள்ள போக முடியாது. அது வந்து ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இது வந்து தெளிவா சொல்லுது. வெறும் மாம்ச சிந்தை மட்டும் இருந்தா அவங்க தேவனுக்கு பிரியமா என்ன பண்ண முடியாதா? ஜீவிக்க முடியாதா? நம் மாம்ச சிந்தையில மட்டும் நம்ம வாழ்ந்து முடிச்சோம்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களா நம்மளால வாழ முடியாது அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப நம்ம எப்போ ஆவிக்குரிய சிந்தனையுடையவர்களா நம்மளால மாற முடியும்னா, இங்க இந்த வசனம் இருக்கு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் நல்ல. ஆமா. இது எப்படி நமக்குள்ள அந்த ஆவியின் சிந்தை வருது நம்ம பார்க்கிறோம்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அப்போ நீங்க என்னவா மாறுறீங்களா? நீங்க வந்து மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை வந்து ஆவிக்குரியவர்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு, நம்ம ஆவிக்குரியவர்களா நடக்கிறதுக்கு
நமக்கு நம்ம எப்படி நமக்கு அந்த எபிலிட்டி வருது, நம்ம எப்போ அப்படி நம்மளால அதை செய்ய முடியும்னா, எப்போ தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கும்போது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஏசப்பா என்ன வாக்கு பண்ணாரு? ஆ ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசப்பா அத காண்பிக்கும்படி தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல அவர் மேல இறங்கி வந்தார். அதே அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் காண்பிச்சார். அதே மாரி நாமும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் மேல விசுவாசம் வைச்சு, அவருடைய ஞானஸ்நானத்தின் நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படியும்போது, நம்ம நம்ம மேல இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நம்மோடு வந்து அவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நமக்கு நம்ம லைஃப் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. நம்மளுடைய சிந்தனை என்ன ஆகுது? சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா தேவனுக்குரியவைகள நமக்கு வந்து நம்ம யோசிக்க வைக்கிறது, நம்மளுடைய ஓன் சிந்தனைகள்னால அது நமக்கு கிடைக்காது. நமக்கு அத வெளிப்படுத்துறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவனுடைய அ சித்தங்கள, தேவனுடைய வழிகள, கிறிஸ்துவின் வசனங்கள ஏசப்பா சொல்லியிருப்பார். அவர் வரும்போது, அவர் வந்து உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மள உணர்த்தி நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்மள வந்து எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அவர் வந்து நம்ம கூட வாசம் பண்ணாலும், நம்மகிட்ட எப்படி பேசுவாரு? ரொம்ப மெதுவா அத நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தி நடத்துவார். நமக்கு எப்பவுமே வந்து தேவனுக்குரியவைகளை குறிச்சு நம்ம நம்மள கைட் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம கூட யார் இருக்கா? ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. எப்போ நமக்கு நம்ம எத நம்ம 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 லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில எ எ தி நம்ம எது நம்ம தேவனை பிரியப்படுத்தக்கூடும், நம்ம என்ன செய்றது தேவனை பிரியப்படுத்தும், நம்ம எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறதுக்கு நம்ம எத சரி செஞ்சுக்கணும், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம எப்படி முன்னேற முடியும், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியாது. நம்மளா அறிஞ்சுக்கிற முடியாது. ஆனா ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? இந்த வசனங்கள் மூலமா அத நமக்கு உணர்த்தி, நமக்கு அத காண்பிச்சு, ஒவ்வொரு நாளும் கூட இருந்து என்ன பண்ணுவாரு? நமக்கு அதை வெளிப்படுத்துவாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம். ஆம், ஒரே நிமிஷம். நம்ம பார்க்கிறோம். அ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம என்ன பண்றாரு? நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. எல்லாவற்றையும் நமக்கு கண்டித்து உணர்த்துறாரு. நம்மள நடத்துறாரு. அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். நம்ம செவி கொடுத்து அதுக்கு நம்ம ஒபே பண்ணும்போது என்ன பண்ணுவார்? நம்ம அதுல நடக்கிறவர்களா மாற முடியும். அதுதான் வாக்கிங் இன் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறது. ஆ கொலேசியர்ல கூட பார்த்தீங்கன்னா, ஆம், கொலோசியர் 3:2ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவினுடைய கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை நாடுறதுன்னா என்ன? ஆம், ஆ, அது மாம்சத்திற்குரியவைகள். எல்லாமே உலகத்திற்குரிய காரியங்கள். ஆனா மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுவாரு. கிறிஸ்து தேவனிடத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நாம வந்து தேவன் நம்மளை அழைக்கும்போது, அவர் நம்மளை எதை நாட சொல்லி கேட்கிறாருன்னா, பூமிக்குரியவைகள் இல்ல, மேலானவைகளை. அத நம்ம நாடணும் அப்படின்னு தேவன் வந்து நம்மள உணர்த்துறார். அப்ப அந்த மேலானவைகளை நம்ம நாட வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதை நமக்கு காண்பிக்கிறவர், உணர்த்தி நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம அத நம்ம நாடணும். அந்த ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மேலானவைகளை நாடுகிறவர்களா நம்ம இருக்கணும். ஆ அந்த ஆவிக்குரிய காரியங்கள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும்போது, நம்ம அதன் மேல நம்ம டிசைர் நம்மளுடைய யோசனைகள் என்னவா இருக்கணும்? அத நம்ம விரும்பணும். அ இப்ப பார்த்தீங்கன்னா, அ நாடுறது அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சும்மா இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம
ஆ நம்ம ரொம்ப அத தேடுறோம், நம்ம அத நாடுறோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அத குறிச்சு நெறைய நம்ம என்ன பண்ணுவோம், பா கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ பாலிடிக்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அத பத்தி அதில ஈடுபாடு இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அதில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, யார் என்ன சொன்னா, இப்ப என்ன நடக்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம நாடும். நம்ம அத குறிச்சு நம்மளே என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நாடுறது. அப்போ நம்ம பூமிக்குரியவைகளை நாடாம, அ மேலானவைகளை நாடுங்கள்னு அப்படி சொல்லும்போது, ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆவிக்குரிய காரியங்கள, அன்ப, ஆவியின் கனிகளை குறிச்ச காரியங்கள, அ நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கணுன்றத குறிச்சு நமக்கு உணர்த்துவார். நம்ம வசனங்கள் மூலமா உணர்த்துவாரு. நம்ம அத நாடுறோமா? நம்ம அத அத நம்ம கன்டினியூஸா நம்ம அத சிந்திக்கிறோமா? நம்ம ஆவிக்கேற்றபடி நடங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும். அப்ப ஆவியானவர் கொடுக்கிற அந்த சிந்தனைகள, அந்த மேலானவைகள நம்ம நாடுறோமா? நம்ம அத பின்தொடர்றோமா? அத மேன்மையா எண்ணுறோமா? அத குறிச்சு நம்ம செயல்படுறோமா? அதுதான் என்னது? ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கிறது. ஸோ, அப்போ நம்ம நம்மளுடைய டிசையர் நம்ம எத நாடுறோங்கிறது முக்கியம். பூலோகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ அது ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த ஆவியின் சிந்தை இருக்கிறது, நம்ம அத நாடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆ மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆ இப்போ ஏதாவது ஒரு ரீல் சும்மா நம்ம எவ்வளோதான் நம்ம சோஷியல் மீடியால இருந்தாலோ, ஃபோன்ல நம்ம எதையாவது பார்த்துட்டு இருந்தாலோ, வெறும் உலகத்திற்குரியவைகளே நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதே நாடி அந்த சிந்தனைகளே நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதனால அது நமக்கு எதுவும் எந்த விதத்திலும் என்னவா இருக்காது, ஒரு என்ரிச்சிங்கா இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்போ நமக்குள்ள கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம சரீரம் எப்படி இருக்குமா, பாவத்தை நிமித்தம் அது மரிச்சதா இருக்கும். ஆ ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆ இது வந்து நமக்கு ஒரு பெரிய அ ஒரு பூஸ்ட் மாரி. அதாவது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அ ஒரு அ ஃப்ரீ ஒரு ஒரு ஃபியர்லெஸ் மைண்ட் செட்டோட போம்போது, அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்துட்டே போறாங்கன்னா, அவங்க வந்து நல்லா விளையாட முடியாது. அ நம்ம விழுந்துருவோம், நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பயத்தோட அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா அ ஒ ஒரு பயம் இல்லாம போய் நல்லா போனாங்கன்னா, அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நம்மளும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது. கிறிஸ்து உங்களில் இருந்தால், உங்கள் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததா இருக்கும். யூ ஆர் டெட் டூ சின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்ல. அப்போ நம்ம வந்து தேவன் நம்மள அதுலேருந்து விடுவிச்சுட்டாருன்னா, நம்ம திரும்ப என்ன பண்ணக்கூடாது? அத குறிச்சு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து நம்ம மாம்சத்துல சிந்திக்கக்கூடாது. நான் வந்து அ இதில் நான் வந்து குட் இல்ல. நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் எனக்கு செய்றதுக்கு எனக்கு பெலன் இல்ல. இல்லன்னா இந்த பாவத்தின் காரியங்கள குறிச்சு நம்ம பயப்படக்கூடாது. இது என் குணாதிசயமா இருக்கு. இது என் நேச்சரா இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தின் பலவீனங்கள குறிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, நீங்க கிறிஸ்து உங்கள்ல இருந்தால் உங்க சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மைண்ட் செட்டே எப்படி இருக்கணும்? ஆ நம்ம அத பத்தி யோசிக்காம, தேவன் நம்மள புதுப்பிச்சிருக்கிறார். நமக்கு நீதியா ஜீவிக்கிறதுக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காட் என்ன பண்ணுவாரு, அந்த கிருபைய குடுப்பாரு. எல்லா அ அ நம்ம லைஃப்ப வந்து அவரு என்ன பண்ணுவார், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரு, அப்படின்னு பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம சிந்தனைகள்லாம் மாறணுன்றத பார்க்கிறோம். அதே மாரி வேதம் தெளிவா சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்மளுடைய சரீரமும் என்ன பண்ணப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல, நாமும் என்ன பண்ணுவோம்? நம்ம சரீரம் பூமியில போய் மக்கி போனாலும், கிறிஸ்து வெளிப்படும் நாள்ல என்ன ஆகப்போகுது? நம்ம சரீரம் வந்து
பரிசுத்த ஆவியானவர் மூலமா அது என்ன பண்ணப்பட போகுது? உயிர்ப்பிக்கப்பட போகுது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. வேதம் சொல்லுது, நீங்க வந்து நான் நான் உங்களை விடுவிச்சிருக்கேன். அதனால நீங்க மாம்சத்துக்கு பயப்படாதீங்க. நீங்க அதின்படி நடக்கணும்னு உங்களுக்கு எந்தவித அவசியமும் கிடையாது. நீங்க அதற்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து நான் நான் வந்து இது என்னோட சுபாவம், இது என் மாம்சத்தின் பலவீனம், நான் இப்படி என்னால் இப்படி தான் நடக்க முடியும், ஏன்னா நான் அது என்னுடைய பலவீனம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் அதுக்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுது. அப்போ அதுதான் உண்மை. அப்போ நாம் வந்து எதுக்கும் கடன்பட்டவர்கள் இல்ல. நம்மளுடைய மாம்ச பலவீனம் நம்மளை என்ன பண்ணக்கூடியது, மேற்கொள்ள முடியாது. தேவன் நம்மளை விடுவிச்சுட்டார். அப்போ அந்த அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். நம்ம அது இருக்கும்போது தான் நம்ம அதை பார்க்கவும் ஆரம்பிக்க முடியும். ஸோ நீங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்மளுடைய அனுதின லைஃப் வந்து நம்ம அந்த ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம நடக்கும்போது நம்ம லைஃப்ல எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகளும் என்ன பண்ணணும்? முற்றிலுமா அழிக்கப்படணும். வேதத்துல மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னன்னு சொல்லப்பட்டிருக்கும். கலாத்தியர்ல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொறாமை, கோபம், எரிச்சல், நிறைய லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். எல்லா எல்லா மாம்ச கிரியைகளும் என்ன பண்ணப்படணும்? அழிக்கப்படணும். அதே மாதிரி இதெல்லாம் எப்போ நமக்கு வரும்னா, நம்ம ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஆவிக்கு அதை பற்றிலாம் நம்ம பார்க்காம ஆவிக்கேற்ற பிரகாரமா நடக்கும்போது, ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற காரியங்கள்ல நம்ம நோக்கமா இருந்து ஆவியானவர் நம்மளை நடத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல என்ன ஆயிடணும்? முற்றிலுமா அழிச்சிடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பலத்தினால இல்ல. ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துறதுனால தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்தாவினர் நம்ம கூட இருக்கும்போது ஆஹ், இது எல்லாமே நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு நமக்கு எது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க முடியுதுன்னா ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பிதா கிட்ட ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் நம்மளுடைய இரட்சகர். அவர் நம்ம இரட்சகர் மேலே உள்ள அன்பு நமக்கு தெரியும். ஆனால் ட்ரினிட்டியில் இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் எவ்வளோ செய்கிறாரு, நமக்கு நமக்கு நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் பரிசுத்த ஆவியானவருங்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆவியானவர் எப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ள அவர் செயல்படுத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ தேவனுடைய ஆவியினாலே படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் போதுதான் அது வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும்ல, அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று ஜீவிச்சாங்க. ஆனா நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா எல்லாருக்கும் அந்த கிருபையை என்ன பண்றார்? கொடுக்குறார். அந்த அபிஷேகத்தை கொடுக்குறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அப்படிப்பட்ட கிருபை கிடையாது. எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படலை. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம விசுவாசிகளா இருக்கிற எல்லார் மேலேயும் யார் ஊற்றப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ நம்ம அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸை நம்ம லைஃப்ல என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். நம்மளை என்ன பண்றாருன்னா, பரிசுத்தாவினரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுடைய புத்திரரா இருக்கிறோமா? நம்ம அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர ஸ்வீகாரம்னா அடாப்டட். நம்ம வந்து நேச்சுரல் சைல்டு, நம்ம வந்து அடாப்டட் சைல்டு. நம்மளை வந்து தேவன் என்ன பண்ணிக்கிறார்? அவருடைய பிள்ளையா நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நமக்கு அந்த ஒரு கிருபையெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆஹ் அதே மாதிரி இன்னொரு வசனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆஹ் இங்க நம்ம பார்க்க முடியும். ஆஹ் அதுவும் அல்லாமல் ஆஹ்
ஓகே, 26வது வசனத்துல, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படியே நம்மளுடைய பலவீனங்கள்ல யார் நமக்கு உதவி செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறாராம். நம்ம எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு நமக்கு தெரியாததுனால ஆவியானவர் நமக்காக எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். அப்ப பாருங்க, நமக்காக ஒரு இன்டர்செஷன், நமக்காக ஒரு பரிந்து, நமக்காக ஒரு விண்ணப்பத்தை எண்ணுக்கடங்கா பெருமூச்சுகளோடு ஆவியானவர் என்ன பண்றாரா? ஏறெடுக்கிறாராம். நம்மளே ரியலைஸ் பண்ணாம இருப்போம். ஆனா நமக்காக என்ன பண்றார்? நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் நம்ம இருதயத்தை என்ன பண்ணுகிறார்? ஆராய்ந்து அறிகிறார். நம்ம எப்போ வீக்கா இருக்கிறோம், நமக்கு எப்போ ஸ்ட்ரென்த், காட்ஸ் கிரேஸ் வேணும், நமக்கு எந்தெந்த விஷயத்துல காட்ஸ் ஹெல்ப் வேணுங்கிறத நம்ம கூட ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். நம்ம கூட இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றார்? நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நம்ம ஜெபம் வந்து வீக்கா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு என்ன பண்ணாது, பல நேரங்கள்ல தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி ஜெபிச்சுட்டு போவோம். ஆனா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நமக்கு என்ன மாதிரியான தேவை இந்த நேரத்துல இருக்கு, நமக்கு எப்படிப்பட்ட கிருபைகள் வேணும், என்ன மாதிரியான பலன் வேணும், அது நம்ம வந்து உணராம கூட இருப்போம். ஆனா நமக்கு அந்த பலனை கொடுக்கும்படியா ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்காக என்ன பண்றார்? எண்ணுக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். அப்ப பாருங்க, காட், ஏசப்பா, ஆவியானவர் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு நமக்காக என்ன பண்றாங்க? அவங்க தேவன் என்ன பண்றாரு? எல்லாரும் நமக்காக என்ன பண்றாங்க? நம்ம நம்மள வந்து அஹ், வாழ வைக்கும்படியா, நமக்கு நமக்கு நன்மை செய்யும்படியா கிரியை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இந்த வசனத்துல வந்து ஆஹ், பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூணு ட்ரினிட்டி காட், அவங்களுடைய ஆம், ஒன்றா எப்படி செயல்படுறாங்கன்றதை குறித்து இங்க பார்க்க முடியும். ஆவியானவர் என்ன பண்றாரா? தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆவியானவர் வந்து தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கிறவர். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லும்போது நமக்கு என்னன்னா, பிதாவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் இருக்கிற சிந்தை தான் ஆவியானவர். இட்ஸ் த பவர் ஃப்ரம் த காட். அவருடைய சிந்தை, அவருடைய அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கிறவர் யாரு? ஆவியானவர் நம்ம லைஃப்ல. அப்போ நமக்காக அதை அறிஞ்சிருக்கிறதுனால ஆவியானவர் என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறாராம். ஆம், செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இங்க அறிவார் அப்படின்னு சொல்லப்படும்போது, ஆவியின் சிந்தை, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். யார் அறிவார்? ஆவியானவரே ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்னு வராது. இங்க வந்து ஏசப்பா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஏசப்பா. அவர் வந்து ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அப்படின்ற மாதிரி தான் இதோட அர்த்தம் சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இருதயத்தை வந்து ஏசப்பா என்ன பண்றாரு? ஆராய்ந்து பார்க்கிறார். ஆஹ் ஆராய்ந்து நம்ம 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 கிட்ட வெளிப்படுகிற ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம கூட என்ன பண்றாரு? பிதாவின் சித்தத்தை அவர் அறிஞ்சிருக்கிறதுனால அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. நம்ம இருதயங்களை பார்க்கிற ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற ஆவியின் சிந்தை இன்னதென்று, ஆவியானவர் நம்மளை எந்த காரியத்துல நடத்துறாரு, நமக்கு நம்மளுடைய நினைவுகள் ஆவியானவர் மூலமா அந்த சிந்தை வெளிப்படுறது என்னன்றது அவர் அறிவார். அப்ப நம்ம இருதயத்துல வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம், ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம இருதயத்துல வந்து எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்றதை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஏசப்ப அறிவார். அப்படின்ற மாதிரி தான் இதோட அர்த்தம் வரும். அப்ப பாருங்க, ட்ரினிட்டி காட், பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு இணைந்து நம்மளை வந்து என்ன பண்றார்? நம்ம லைஃப்ல வந்து கிரியை செய்றாங்க. ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்கிறார். ஏசப்பா நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறவர், நம்ம ஆவியின் சிந்தை நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோங்கிறத அறிவார். இது எல்லாமே எது
டுவர்ட்ஸ் நோக்கமா இருக்கு. பிதாவின் சித்தத்துக்கு நேரா இருக்கு. பிதாவின் சித்தத்திற்கு நேராக எல்லாமே நடத்தப்படுது. அப்போ நம்மளை வந்து காட் என்ன பண்றாரு? அப்லிஃப்ட் பண்றாரு. ஆவியானவர் மூலமா நம்மளை என்ன பண்றாரு? அவருடைய சித்தத்திற்கு நேராக, அவருடைய வழிகளுக்கு நேராக நம்மளை என்ன பண்றாரு? புஷ் பண்ணி உந்துவித்து நம்மளை நடத்துக்கிறாங்க. இதில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம வந்து ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கும்போது, அவரிடத்துல அன்பு கூறும்போது, நம்ம லைஃப்ல வந்து சகலமும் எதுக்கு ஏதுவா நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா? என்ன நடந்தாலும் அது எல்லாமே தேவன் எப்படி அதை ஆல் தட் எண்ட்ஸ் வெல், ஆல் நன்மையா ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. ஆல் தட் எண்ட்ஸ் வெல் இஸ் வெல். அதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது அது நம்ம எவ்வளோ கஷ்டத்தினூடே போனாலும் அதுக்கு முடிவு நன்மையாக இருக்கும்போது நம்ம அதை பின்னாடி நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். முடிவு நன்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்ததுன்றதை பற்றி நம்ம ரொம்ப அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டோம். ஸோ ஆல் தட் எண்ட்ஸ் வெல் இஸ் குட். அது மாதிரி நம்ம லைஃப்லேயும் வந்து சில எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? காட் வந்து நன்மைக்கு ஏதுவாக தான் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்துவார். நமக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தினூட போனாலும் அதுவும் தேவன் அதோட முடிவு எதற்காக வச்சிருப்பார்? நமக்கு அது ஒரு நன்மையா இருக்கும்படியாக தான். நம்ம அதை அறியலைனாலும் அது நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் நம்மளை என்ன பண்ணுவார்? இந்த பூமியில நடத்தி கொண்டு போவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாள்லயும் நம்ம வாக்கிங் இன் ஸ்பிரிட், ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கிறதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை செய்கிறாருன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து அந்த ஒரு அது நமக்கு ஒரு பெரிய பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு பெரிய ஈவு நம்ம பெற்றிருக்கிற, நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்கிற ஆவியானவர். அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்தி செல்வார். ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம எப்படி காட் கிட்ட க்ரோ ஆகணும். நம்ம நம்மளை வந்து என்ன பண்ணுவார்? கூட இருந்து நம்மளை ஆவியானவர் எல்லா காரியங்களிலும் நம்மளை நடத்துவார். நமக்கு வசனங்களை போதிப்பார். நம்ம எந்த விஷயங்கள்ல நம்ம குறைவுபடுறோங்கிறத அவர் நமக்கு அறிஞ்சு நமக்கு உணர்த்தி வச்சு நடத்துவார். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒபே பண்ணணும். அவர் எதையும் நம்ம மேல ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்மளை புஷ் பண்ண மாட்டார். இதை செய்யணும்னு என்ன பண்ண மாட்டார்? இந்த வழியில தான் நடக்கணும் அப்படின்னு நம்மளை என்ன பண்ண மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். நம்மளை வந்து ஜென்டிலா சொல்லுவார். நம்ம இருதயத்துல வந்து உணர்த்துவார். அந்த உணர்த்துதலை நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒபே பண்ணணும். அந்த அந்த நம்ம மேலானவைகளே நாடுறவங்களா இருக்கணும். ஆவியின் சிந்தையுடையவர்களா நம்ம அப்படி நம்ம ஒவ்வொரு நாள் வாழும்போது நிச்சயமா தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? நமக்கு ஆம், முடிவுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கோல் என்ன? எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு என்ன? தேவனுடைய ஃபைனல் விஷனு எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த ஆத்துமம் ரட்சிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். ஸோ நம்மளை இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நடத்துறது எதுக்குன்னா, முடிவுல நம்ம அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா, அவரை நம்ம சந்திக்கும்படியா, அவரோடு கூட நம்ம நித்தியமாய் வாழத்தக்க கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அதற்கு நேராக நடத்தி செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.